சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் 2 படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்ததாக படத்துடைய இயக்குனரான நெல்சன் திலீப்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். இதனடுத்து படத்துடைய இன்னும் 5 அல்லது 6% படப்பிடிப்பு தான் பேலன்ஸ் இருக்கா. அதுவுமே ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள் அதற்கு ரஜினி சாருக்கு பெரிதாக வேலை இருக்காது அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனை முடித்துவிட்டு படக்குழு அதிரடியாக ப்ரொமோஷன் ஆரம்பிக்க இருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படம் இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்ற செய்தி முன்பு வெளியாச்சு. ஆனால் தற்போது திடீரென பாத்தீங்கன்னா இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் நினைத்த பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாகிடுச்சா. கிட்டத்தட்ட படப்பிடிப்பே 1.5 வருடமாக நடந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய படங்களிலேயே அதிக நாட்கள் படப்பிடிப்பு நடந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா அது ஜெயிலர் 2 படம் தான். ஆகையால படத்துடைய பட்ஜெட் அதிகமாக போனதால படத்தை ஒரு ஃபெஸ்டிவல் நாள்ல தான் ரிலீஸ் பண்ணணும், அப்பதான் மிகப்பெரிய வசூலை பார்க்க முடியும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கா. அப்படியே கொஞ்சம் அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுடைய ஏகே 64 திரைப்படமுமே தீபாவளிக்கு ரிலீஸ் தான் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 2 வாரங்கள்ல ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த திரைப்படம் ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண படக்குழுவுமே பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ திடீரென பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னதுமே கண்டிப்பாக 2 படங்களுடைய வசூலுமே பாதிப்பு ஏற்படும். ஆனால் அஜித் சாருடைய திரைப்படம் பின் வாங்குவதாக கிடையாதாம். ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏகே அவர்கள் தற்போது களத்திலுமே குதிச்சிருக்காரு. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.